So next நம்ம two projectile motions horizontal projection and angular projection பார்த்தோம் இல்லைங்களா அதில் first one horizontal projections. So 2.11.2 ஸோ இதுதான் நமக்கு horizontal projection. ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா consider a projectile. Suppose ஒரு ball consider பண்ணுறோம். It is thrown horizontally with an initial velocity u. அப்போ initial velocity என்ன u from the top of the tower. ஒரு டவரில் வந்து நம்ம த்ரோ பண்ணுறோம். அப்போ அந்த டவரோட ஹைட் என்ன h. ஓகேங்களா? அப்போ பால் மூவ் ஆகுது. It covers a horizontal distance due to horizontal velocity u and a vertical downward distance because constant acceleration due to gravity. So horizontal velocity u அப்புறமேட்டு acceleration due to gravity g. ஓகேங்களா? ஸோ அப்போ under combined effect the ball moves along a path OPA. அப்போது இங்கே டயக்ராமை பாருங்கள். நமக்கு என்ன ஆகுது இதுதான் டவரோட ஹைட்டு ஹெச்சு ஸோ ஓங்கிற பாயிண்ட்லேருந்து பாலை வந்து என்ன பண்ணுறோம் த்ரோ பண்ணுறோம் ஸோ அப்போ அதை கவர் பண்ணக்கூடிய பாத் என்ன ஓபிஏ அப்படிங்கிற டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது ஓகேங்களா ஸோ அப்போ இங்கே இருந்து ஏங்கிற பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் இங்கே ஹைட் ஆஃப் த டவரை ஒய்ன்னு கன்சிடர் பண்ணுறோம் ஓகேங்களா நமக்கு ஹரிசாண்டல் வெலாசிட்டி என்ன யூ ஸோ ஹரிசாண்டல் வெலாசிட்டி சேஞ்சே ஆகாது அது ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஓகேங்களா ஸோ அப்போது நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா we can apply the kinematic equations along the x direction and y direction separately since this is two-dimensional motion அப்படிங்கிறதுனால velocity will have both horizontal component ux and vertical component uy ஸோ அப்போ two-dimensional motionனால x y ரெண்டு டைரக்ஷன்லேயும் நமக்கு இனிஷியல் velocity இருக்கும் ஓகேங்களா அதனால் ux uy கன்சிடர் பண்ண போகிறோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் motion along horizontal direction discuss பண்ண போகிறோம் ஓகேங்களா motion along horizontal direction the particle has zero acceleration along x ஸோ எக்ஸில் வந்து நமக்கு ஏதாவது ஆக்சலரேஷன் இருக்கா அப்படின்னா there is no acceleration in the x direction அப்போ இனிஷியல் வெலாசிட்டி ux எப்படி இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஏன்னா ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஆக்சலரேஷன் ஜீரோ ஏவோட வேல்யூ ஜீரோ அப்படின்னா வெலாசிட்டி எப்படி இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா a is equal to dv by dt ஸோ ஒரு கான்ஸ்டண்ட்டை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் அதோட வேல்யூ ஜீரோ ஆகும் அப்போ ஆக்சலரேஷன் ஜீரோ அப்படின்னா வெலாசிட்டி எப்படி இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்போ எக்ஸ் டைரக்ஷனில் there is no acceleration ஸோ த வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் அப்போ யூஎக்ஸோட வேல்யூ என்ன கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஸோ அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது அப்போ நம்ம டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்ன செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எஸ் இஸ் ஈக்குவல் டு ut plus of at squared இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இல்லைங்களா நம்ம எஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன டைரக்ஷனில் இருக்குது எக்ஸ் டைரக்ஷன் இனிஷியல் வெலாசிட்டி என்ன யூஎக்ஸ் டி ப்ளஸ் ஆஃப் ஏ டி ஸ்கொயர் அந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறோம் இங்கே நமக்கு என்ன சொல்லிட்டாங்க ஏவோட வேல்யூ ஜீரோ ஓகேங்களா ஏன்னா எக்ஸ் டைரக்ஷனில் எந்த ஒரு ஆக்சலரேஷனும் இல்லாதனால ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இந்த டேர்ம் டோட்டலாக என்ன ஆகிடும் ஜீரோ ஆகிடும் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன மட்டும் கிடைக்கும் யூஎக்ஸ்டி அப்படிங்கிறது மட்டும் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஸோ ஹரிசாண்டல் டைரக்ஷனில் வெலாசிட்டி ஹரிசாண்டல் டைரக்ஷனில் மோஷன் கால்குலேட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறபோது மோஷன் எல்லாம் டவுன்வோர்ட் டைரக்ஷன் ஸோ டவுன்வோர்ட் டைரக்ஷனில் நமக்கு யூஒய் வேல்யூ ஜீரோ ஓகேங்களா ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி ஹேஸ் நோ டவுன்வோர்ட் காம்பனன்ட் இனிஷியல் வெலாசிட்டிங்கும் போது நமக்கு என்ன தான் யூஎக்ஸ் தான் இருக்குது டவுன்வோர்ட் காம்பனன்ட் கிடையாது அதனால் யூஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இங்கே ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஜி ஏன் அப்படின்னா ஒன்லி த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா இங்கே வந்து பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் கன்சிடர் பண்ணுறோம் ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்பயுமே எங்கேருந்து தான் ஆக்ட் ஆகும் டவுன்வோர்டாக தான் ஆக்ட் ஆகும் ஓகேங்களா டிஸ்டன்ஸை ஒய்ன்னும் டைமு டீன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்ன எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் இதில் எஸ்ஸுங்கிறது எந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்போது எஸ்ஸுங்கிறது ஒய் ஆக்சிஸில் டிஸ்பிளே ஆகுது அதுக்கப்புறம் யூஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய்
u is equal to நம்ம என்ன uyன்னு எடுத்துக்கோம். அப்போ uyt plus of at ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், ஏங்கிறது எதுக்கு ஈக்குவல், ஜிக்கு ஈக்குவல். அப்போ gt ஸ்கொயர்னு எழுதுவோம். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன சொல்லிட்டாங்க, uy-ஓட வேல்யூ என்ன ஆச்சு, uy is equal to 0. அப்போ uy போயிடுச்சு. a-ஓட வேல்யூ என்ன, g. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் y is equal to half gt ஸ்கொயர்டுங்கிற ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேங்களா? இப்போது இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குங்களா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ்டி. இதிலேருந்து நான் டி கேல்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா டீக்கு என்ன ஃபார்முலா வரும், டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை யூஎக்ஸ். இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த தேர்ட் ஈக்குவேஷனை கொண்டு வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். தேர்டை கொண்டு வந்து செகண்டில் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ என்ன வரும், y is equal to, நமக்கு yக்கு என்ன ஃபார்முலா கிடச்சிருக்கு, y is equal to half g t ஸ்கொயர் கிடச்சிருக்கு. அப்போ நான் இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன், இதில் தான் வந்து டீயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ y is equal to half g, டீக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், t is equal to x by ux. அதை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், டி ஸ்கொயர்ட் அப்படிங்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை யூஎக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ இதெல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதுனா என்ன வரும், கான்ஸ்டன்ட்லாம் தனியாக எழுதிக்கிறோம். அப்போ ஜி டிவைட் பை 2ux ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த டேர்மை ஃபுல்லாக சேர்ந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்குறோம். அதுதான் y is equal to kx ஸ்கொயர். இங்கே கேவோட வேல்யூ என்னது, k is equal to g டிவைட் பை 2ux ஸ்கொயர். இதுதான் நமக்கு கான்ஸ்டன்ட். அப்போ y is equal to kx ஸ்கொயர்டுங்கிற ஃபார்முலா நமக்கு என்ன கிடைக்குது. இது ஃபோர்த் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் எது மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சிமிலர் டு பேரபோலா. அப்போ ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்னா அங்கே வந்து அதோடைய பாத் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ பேரபோலா. அதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? த பாத் ஃபாலோடு பை த ப்ரொஜெக்டைல் இஸ் எ பேரபோலா. இது இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஷின். ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் வந்து இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட்னா அது பறக்கக்கூடிய காலம். அப்போ டெஃபனிஷன் என்ன, இது 2 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. த டைம் டேக்கன் ஃபார் த ப்ரொஜெக்டைல் டு கம்ப்ளீட் இட்ஸ் ட்ரஜெக்ட்ரி ஆர் டைம் டேக்கன் பை த ப்ரொஜெக்டைல் டு ஹிட் த கிரவுண்ட் இஸ் கால்ட் த டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ அப்போ ஒரு இங்கேருந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஏலேருந்து இந்த பிங்கிற பாயிண்ட்டை ரீச் ஆகிறதுக்கு அது எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போனால் டவரில் வந்து ப்ரொஜெக்டைல் பண்ணுறோம். ஸோ அப்போ டவரோட ஹைட்டை ஹெச்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ அங்கே அந்த இதை கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கூடிய டைமை டீன்னு கன்சிடர் பண்ணுறோன்னு வைங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஈக்குவேஷன்ஸ் கால்குலேட் பண்ணோம். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்ன, ஒய் டைரக்ஷனில் இருக்குது. SY is equal to UYT plus of AT ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். இங்கே SYங்கிறது எதுக்கு ஈக்குவல், ஹெச்சுக்கு ஈக்குவல். ஸ்மால் டீங்கிறது டைம் ஆஃப் ஃப்ளைட், கேபிட்டல் டி சொல்வோம், அதுக்கு ஈக்குவல். UYயோட வேல்யூ என்ன, 0. ஏன்னா வெர்டிக்கல் டைரக்ஷனில் நோ இனிஷியல் வெலாசிட்டிங்கிறதுனால 0. அப்போது இங்கே இந்த ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. அப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ அப்போ SYக்கு பதிலாக h is equal to uy வேல்யூ என்ன ஆயிடுச்சு, 0 into t plus of இங்கே a எதுக்கு ஈக்குவல், ஜிக்கு ஈக்குவல், ஆஃப் ஜி டி ஸ்கொயர், கேபிட்டல் டி ஸ்கொயர். ஏன்னா ஸ்மால் டி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி ஸ்கொயர். அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்குது, h is equal to half g t ஸ்கொயர். இதில் எனக்கு t மட்டும் வேணுங்கும் போது மற்ற டேர்ம்லாம் இந்த சைடு வந்துடும். அப்போ t ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2h by g அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு t மட்டும் வேணும்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தால் போதும். அப்போ t is equal to square root of 2h by g. This is the time of flight. ஸோ அப்போ இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் ஜியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபார் ப்ரொஜெக்டைல் மோஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த ஹைட் ஆஃப் த டவர். ஓகேங்களா? அண்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, கிராவிடேஷனல் டியூ டு கான்ஸ்டன்ட், but is independent of the horizontal velocity of the projection. So uy வந்திருக்கா இங்க, uy இல்லை, அதனால it is independent of the horizontal velocity of the projection. ஓகேங்களா? ஸோ இதுக்கு இது வரைக்கும் எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் ரேஞ்ச் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரேஞ்ச் அப்படின்னாவே என்னது,
So horizontal distance covered by the projectile from the foot of the tower of the point where the projectile hits the ground. ஸோ எந்த இடத்துல இருந்து த்ரோ பண்ணுறோமோ அங்கேருந்து கிரவுண்டை ஹிட் பண்ணுறதுக்கு அதை தான் நம்ம என்ன சொல்லலாம் ஹரிசாண்டல் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இதுக்கான டெஃபினேஷன் என்ன? ஹரிசாண்டல் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு பை, அதாவது ட்ரஜெக்ட்ரி அப்படிங்கிறத நம்ம இங்கே ஹரிசாண்டல் ரேஞ்சுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு பை த ப்ரொஜெக்டைல் ஃப்ரம் த foot of the tower to the point where the projectile hits the ground is called horizontal range. So இங்க horizontal motion consider பண்றோம். So second equation of motion horizontal அப்படிங்கும்போது ரேஞ்ச்னாவே அது என்ன ஆகுது? x axis தான் சொல்றோம் இல்லையா? இந்த x axis. So இங்க இருந்து இந்த பாயிண்ட் வரையும் இருக்கிறத நம்ம என்ன சொல்லணும்னா ரேஞ்ச் ஆர்னு சொல்லுவோம். அப்போ எந்த ஆக்சிஸை கன்சிடர் பண்றோம்? x axis தான் கன்சிடர் பண்றோம். அப்போ செகண்ட் equation of motion என்ன? s is equal to ut plus half at squared. ஸோ அப்போ எஸ்ஸுங்கிறது எஸ்எக்ஸ், யூங்கிறது எக்ஸ் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகக்கூடிய இனிஷியல் வெலாசிட்டிங்கிறதுனால யூஎக்ஸ்டி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்ட். இங்கே நமக்கு எஸ்ஸுங்கிறது தான் என்னது? ரேஞ்ச், டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ எஸ்எக்ஸை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? ஆறுன்னு எழுதிக்கலாம். யூஎக்ஸ் என்னென்னு எழுதிக்கலாம்? இனிஷியல் வெலாசிட்டி யூ. ஏ ஈக்குவல் டு 0. ஏன் 0? ஹரிசாண்டல் டைரக்ஷனில் தேர் இஸ் நோ ஆக்சலரேஷன் அப்படிங்கிறதுனால ஏவோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து டைம் ஆஃப் ஃப்ளைட்டு வந்து டி, இந்த டீயை வந்து என்ன வரும்? கேபிட்டல் டீன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? ஸோ எஸ்எக்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? ஆர். யூஎக்ஸுக்கு பதிலாக யூ, கேபிட்டல் டீக்கு பதிலாக ஸ்மால் டீக்கு பதிலாக கேபிட்டல் டி ப்ளஸ் ஹாஃப் ஏவோட வேல்யூ என்ன? 0. டி ஸ்கொயர்ட். அப்போ டி ஸ்கொயர்ட். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ ஆருக்கு என்ன தான் ஃபார்முலா வருது? யூடி. ஸோ ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஆர் இஸ் ஈக்குவல் டு யூடி. நமக்கு டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h/g. அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா? ஆர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h/g. இதுதான் ரேஞ்சுக்கான ஃபார்முலா. அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரேஞ்ச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. நெக்ஸ்ட்டு ரிசல்டன்ட் வெலாசிட்டி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்டைல் அட் எனி டைம். நமக்கு ஹரிசாண்டல் வெலாசிட்டி, வெர்டிக்கல் வெலாசிட்டின்னு 2 வெலாசிட்டி இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால நமக்கு ரிசல்டன்ட் வேல்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அட் எனி இன்ஸ்டன்ட் டி த ப்ரொஜெக்டைல் ஹேஸ் வெலாசிட்டி காம்பனன்ட்ஸ் along both x-axis and y-axis. The resultant of these two components gives the velocity of the projectile at the instant time t. ஸோ இங்கே டயக்ராமில் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஓலேருந்து த்ரோ பண்ணுறோம், ஏங்கிற பாயிண்ட்டை ரீச் ஆகுது. ஸோ ஹரிசாண்டல் வெலாசிட்டி யூன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே பிங்கிற பாயிண்ட்டில் கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா? பிங்கிற பாயிண்ட்டில் we have two velocity, one is vx, another one is vy, horizontal and vertical. ஸோ அப்போது ரிசல்டன்ட் வெலாசிட்டி அப்படிங்கும்போது இதுக்கு ரெண்டுத்துக்கும் சென்டராக வரக்கூடிய லைன் தான் நமக்கு என்ன கொடுக்கும்னா ரிசல்டன்ட் வெலாசிட்டி கொடுக்கும். ஸோ அப்போ அந்த பாத்துக்கும் பிங்கிற பாயிண்ட்டுக்கு பிட்வீனில் இருக்கிற ஆங்கிளை பீட்டா அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே ஃபஸ்ட் இக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதுகிறோம். ஸோ ஃபஸ்ட் இக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்ன? v is equal to u plus at. அப்போ இது எக்ஸ் டைரக்ஷனில் ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் எக்ஸ் ஆக்சிஸில் கன்சிடர் பண்ணுறோம். அப்போ என்னென்னு எழுதலாம்? vx is equal to ux ப்ளஸ் ஏடி. ஸோ ஹரிசாண்டலில் நமக்கு ஏவோட வேல்யூ என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஏன்னா ஹரிசாண்டலில் there is no acceleration அப்படிங்கும்போது ax is equal to 0. அப்போ vxக்கு என்ன ஃபார்முலா வரும்? vx is equal to ux. ux எதுக்கு ஈக்குவல்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம்? u இல்லைங்களா? vx is equal to u. அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா வருது? vx is equal to u அப்படிங்கிற ஃபார்முலா கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்? வெர்டிக்கல் டைரக்ஷனில் கால்குலேட் பண்ணும். அப்போ vy is equal to uy plus ayt. இங்கே நமக்கு வெர்டிக்கலில் there is no initial velocity, அதனால் uy equal to 0. அப்புறம் ay வேல்யூ என்ன ஆயிடுச்சு? கிராவிடேஷனல். அப்போ ay is equal to g. அப்போ vyக்கு என்ன ஃபார்முலா வருது? gt. ஓகேங்களா? ஸோ அப்போ அதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். அப்போ டோட்டல் வெலாசிட்டி அப்படிங்கும் போது என்ன வரும்? The velocity of the particle at any instant v vector is equal to ui
cap plus g t j cap. அதாவது v vector is equal to vx vector plus vy vector னு எழுதுறோம். vx க்கு என்ன ஃபார்ம் கிடைச்சது? vx is equal to u ன்னு கிடைச்சது. vy க்கு என்ன கிடைச்சது? gt ன்னு கிடைச்சது. அப்போ வெக்டார் ஃபார்மேட்டில் எழுதும் போது vx க்கு பதிலாக என்ன எழுதுறோம்? u I cap ஏன்னா x டைரக்ஷன் ப்ளஸ் vy க்கு என்ன எழுதுறோம்? gt j cap ஏன்னா y டைரக்ஷன்னால j cap யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு ரிசல்டன்ட் வெலாசிட்டி. அப்போ நெக்ஸ்ட்டு ஸ்பீட் கால்குலேட் பண்ணோம். அப்போ ஸ்பீட்னாவே என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் மேக்னிடியூட் இல்லையா? அப்போ v is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் vx ஸ்கொயர் ப்ளஸ் vy ஸ்கொயர். vxோட வேல்யூ என்ன? u. vyயோட வேல்யூ என்ன? gt. அப்போ v is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் u ஸ்கொயர் ப்ளஸ் g ஸ்கொயர் ப்ளஸ் t ஸ்கொயர். திஸ் இஸ் த resultant velocity. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பீட் ஆஃப் அண்ட் ப்ரொஜெக்டைல் வென் இட்ஸ் த கிரவுண்ட். ஸ்பீட் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். வென் த ப்ரொஜெக்டைல் ஹிட்ஸ் த கிரவுண்ட் ஆஃப்டர் இனிஷியலி த்ரோன் ஹரிசாண்டலி ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் ஆஃப் ஹைட் h the time of flight. ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட் நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். என்னது? t is equal to square root of 2h by g. ஓகேங்களா? அப்போ நமக்கு இங்கே இதுலேயும் வெர்டிக்கல் காம்பனண்ட்டும் ஹரிசாண்டல் காம்பனண்ட்டும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ ஹரிசாண்டல் காம்பனண்ட் என்ன? vx equal to u. வெர்டிக்கல் காம்பனண்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? vy is equal to gt அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணோம். இங்கே டைம் ஆஃப் ஃப்ளைட் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? g is equal to square root of 2h by g. அப்போது இந்த gயை நம்ம எப்படி எழுதலாம்? ரூட் ஜி இன்ட்டு ரூட் ஜின்னு எழுதலாம். அப்போ ஒரு ரூட் ஜிக்கு ஒரு ரூட் ஜி கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh. ஸோ திஸ் இஸ் த நமக்கு என்னது? ஸ்பீட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல். ஸோ vy வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்பீட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் வேணும் அப்படின்னா v is equal to நம்ம என்ன ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்? v is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் u ஸ்கொயர் ப்ளஸ் vக்கு பதில் என்ன பண்ணணும்? g ஸ்கொயர் t ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோன்னு வைங்க. அப்போது அதாவது ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா கால்குலேட் பண்ணோம்? v is equal to vx ஸ்கொயர் ப்ளஸ் vy ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம். vx என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? u. vy என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh. ஸோ அப்போ vx ஸ்கொயர்னா என்ன வரும்? u ஸ்கொயர்டு வரும். vy ஸ்கொயர்டு வரும் அப்படின்னா என்ன வரும்? 2gh. அப்போ v is equal to square root of u square plus 2gh. This is the speed of the projectile. ஸோ இது வரைக்கும் எழுதுறீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின்.